இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கறியில வந்து நம்ம பண்ண போறோம் பிரியாணி. முதல்ல கறி எதுனா வாங்கி வந்துட்டியா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கறி. என்ன இது? ஓட்ட போட்ட தட்டு. இது நீ வச்சாலும் ஒண்ணுவே இல்ல, நீ அப்படியே வச்சிருக்க. அதுவும் ஒழுவாதா? ஃபர்ஸ்ட் வந்து அசத்தலா அந்த கறி பிரியாணி வந்து எப்படி செய்ய போறோம்ன்றத பார்ப்போம். சரியா? அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்லை. சரி, அறிவு வந்து நான் இவனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன். தள்ள அப்படி கொதிக்கும். அப்படி கொதிக்காது. இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு. ஸ்டோரிங் ஆஃபீஸர் நம்ம ஜி கடைக்கு போயிட்டு வராரு. என்ன வாங்கிட்டு வராரு? நான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரே வெஜ்ஜாக இருக்கு. என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்னது இது? கீரையா? கீரை பச்சை சாப்பிட என்னென்ன வாங்கணும், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். வா, இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியானம் லஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆமாம், என்ன செய்ய போகிறா லஞ்சு மதியானம்? நீ என்ன வாங்கிட்டு வந்தியோ அதை பொறுத்து தான். எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே. பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என் பர்த்டே அன்னைக்கு சாப்பிட்டோம். அதோட அவள் தான். சரி. ம், கருவேப்பிலை கீரை இல்லைல்ல, கீரை கிடையாது, கருவேப்பிலை. நம்ம ஜி பார்த்தீங்களா கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்துருக்காரு? மிளகாத்தூள், என்னது? சக்கரை பாக்கெட். சக்கரை கிட்டல ஜீரா ரைஸா? சீரக சம்பாரிசி லூஸில் வாங்கிட்டு வர்றது தானே? இல்லை, சீரக சம்பாரிசியில் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன். ஓகே. இப்போ அந்த பிரியாணி எதில் பண்ண போகிறேன்? சிக்கனா, மட்டனா? டபரால. டபரால தான் பண்ணுவாங்க. எந்த கறி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கறியில் வந்து நம்ம பண்ண போகிறோம் பிரியாணி. வித்தியாசமான கறியா? ஆமாம். சரியா? என்ன கறி? முதல்ல கறி எதுனா வாங்கி வந்துட்டியா? அதெல்லாம் கிடையாது. சர்ப்ரைஸ். முதல்ல கறினா எவ்வளோ பேர் பாக்கெட் இருக்கும், பெரிய இதுவாக குட்டி குட்டியாக தானே. என்னது இது? இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கறி. பூனைக்கறியா? பூனைக்கறியில் பிரியாணி. அதுவும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிசி போட்டு பூனைக்கறி. சரி, என்ன நல்லா இருக்கும். சாப்பிடல நீ பூனைக்கறி? நீ சாப்பிடு, உனக்கு நான் செஞ்சு தரேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சு இவ்வளோதான் வெளியே அனுப்பிச்சிடுறேன். வெளியே உட்காந்து சாப்பிட்டு வா. ஓகே गाइस, மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடு. நம்ம வியூவர்ஸ்லாம் உண்மையாக நினச்சிட்டு போகிறாங்க. கிடையாதுங்க, மட்டனு பார்த்துங்க. பூனைக்கறி நினச்சிட்டு போகிறீங்க. பூனைக்கறிலாம் கிடையாது, மட்டன். ஓகே, நினைப்பாங்க நீ சாப்பிட்டாலும் சாப்பிடுவடா அப்படின்ட்டு. ப்ராங்க் பண்ண. நீ மனுஷ கறி தவிர எல்லா கறியும் சாப்பிடுவே நீ. ஆரம்பிக்கலாமா? கடகன்னு செய்கிறோம். வியூவர்ஸ்க்கு வந்து சீரக சம்பாரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்? ஆனால் மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட சீரக சம்பாரை செஞ்சால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக சொல்லி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம்னா நான் உனக்கு இல்லை, வியூவர்ஸ் சொல்கிறேன். ஆமாம், கரெக்ட். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீரக சம்பாவில் வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சோம். இதான் குடிக்கிற தண்ணி? அது இல்லை, கழுவுற தண்ணி. சொல்லு, பழ தண்ணி என்னன்னு கேட்குறேன். குடிக்கிற தண்ணி தான். ரொம்ப டேஸ்ட் ஆகுது. அதுதான் விஷயம் கை கழுவணும். சரி, ஓகே. கடன்னு செய்ய ஆரம்பி. என்னோட டைலாக் நீ சொல்ற. என்னது? கடன்னு செய்ய ஆரம்பி. சரியா? ஓகே. என்ன ஷர்ட் வித்தியாசமாகுது? இதுதான் ரஞ்சிதமே ஷர்ட் அப்படின்னு சொல்லி நீ எத்து குத்த. சரி, ரைட்டு. எவ்வளோ கிலோ தக்காளி, எவ்வளோ கிலோ வெங்காயம், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம இன்னைக்கு போட்டு அப்படியே அசத்தலா அந்த கறி பிரியாணி வந்து எப்படி செய்ய போகிறோன்றத அது பார்ப்போம். சரியா? ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஜி வந்து இப்போ கறி வாஷ் பண்ணுறாரு. நல்லா வாஷ் பண்ணேன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணுவா? சோப்பு விம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணு. மஞ்சளாக தான் இருக்குது விம் லிக்விட். இங்கே வாயேன் கொஞ்சம். இது வாஷ் பண்ணியே எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வைக்காதன்ட்டு. இதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கு. கீழே தண்ணி ஒழி போகாதா? யார் உட்காந்து துடைக்கிறது? இங்கே பேர் இங்கே பற்றியா என்ன பண்ணுறது? தட்டு வைக்கணும் கீழே. அந்த அறிவு கூடமா இருக்காது. சரி சரி, தட்டு கீழே வைக்கலாம். அப்போ எப்படி ஒழுகுது பேர்? கீழே ஹோல்ஸாக இருக்குல்ல. நான் நினச்சேன் கீழே இந்த இது மாதிரி இல்லை நினச்சிட்டு இருந்தேன் நான். சரி, வைக்கிறேன். வேற தட்டு வை. சரியா?
இங்கே கொஞ்சம் வாங்கல மறுபடியும். ஏய் என்ன அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்ன இருக்கு என்ன வெறும் பார்த்து என்ன சொன்னேன் நான்? தட்டு வைக்க சொன்னேன். தட்டு வைக்க சொன்னேனா? ஆமா. என்ன தட்டு வச்சிருக்க ஃபர்ஸ்ட்? தட்டு வச்சிட்டேனே. அங்க பாரு. என்னது இது? என்னது இது? ஓட்ட போட்ட தட்டு. இது நீ வச்சாலும் ஒண்ணுதே இல்ல, நீ அப்படியே வச்சிருக்கலாம். அதுவும் ஒழுவாதா? ஐயோ சரியான லூஸா இருக்கிற. சாரி நான் கவனிக்கவே இல்லை. ஏன் உனக்கு அத்தனை தட்டு இருக்கு, எந்த தட்டுமே கண்ணுக்கே தெரியவே இல்லையா? இதுதான் தெரியுதா? தட்டு வைக்க சொன்னேன். சரி கையில என்ன மாட்டிச்சா எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். சரி எல்லாம் ஒரு ஹெல்ப்புக்குன்னு வச்சுக்கிறேன் பாரு, என்னைய சொல்லணும். சரி சரி விடு, மாத்திடலாம் விடு. நான் வந்து 2 மட்டனாக வாங்கிட்டு வந்தால எல்லாமே ஒன்று சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகே. பிரியாணிக்கும் சுக்காக்கும் ரெண்டுத்துக்குமே வேக வைக்கணும். அதனால ரைட்டு. 1.5 கிலோ மட்டனை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மொத்தமாக போட்டு வேக வச்சிரியா? ஆமாம், மொத்தமாக அப்படியே போட்டு வேக வச்சிடலாம். ஓகே ஓகேவா? நம்ம விஷயம் இந்த மட்டன் சுக்கா கேட்டிருக்கான். டன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. உப்பு ஓகே. மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளும் உப்பும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. அரிசி போட்டுக்கலாம். ஓகே. சீரக சம்பா. ஜும்பலுக்குடி ஜும்பாவா? ஜும்பலுக்குடி ஜும்பாவா பொம்பலுக்குடி பொம்பாவா? 2. ஓகே. 3. 1 கிலோன்னா 5 அழகுண்ணா. ஓகே. 4 5 எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இது வந்து என்னது? ஏலக்காய், அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நான்வெஜ்ஜுக்கு வந்து மெயின் எது தெரியுமா போடணும்? எது? கல்பாசி. ஓகே. வந்து 1 கிலோ ரைஸ் போட போகிறேன். சரி. அதுக்கு வந்து ஒரு 7 வெங்காயம். ஓகே. ஓகேவா? இது வந்து சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கனால ஒரு 7-8 வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 இல்லை 5 வெங்காயம் போடும். ஓகேவா? ஓகே. ஸோ வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மட்டன் வந்து வேக வச்சு விசில் வந்து வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம மட்டன் சுக்கா வந்து பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைக்க போகிறோம். ஓகே. இப்போ எப்படி சிக்கன்லாம் செஞ்சால் சிக்கன் மசாலா போடுறோம், பிரியாணி செஞ்சால் பிரியாணி மசாலா போடுறோம்ல, அதே மாதிரி மட்டன் சுக்காவுக்கு மட்டன் மசாலா, சுக்கா மசாலா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி. காஷ்மீர் சில்லியா? ஆமாம். இது வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறது தேல் மாரி இது. இது வந்து பெருசாக இருக்கும் காஷ்மீர் சில்லி. எப்படி இருக்குது? ஆமாம். இது வந்து கலருக்காக ஓகே. பவுடர் விற்கிறாங்களா, அது மாதிரி கலருக்காக. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி. ஓகே. இது வந்து தனியா 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு. ஓகேவா? அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய். ஓகே. உள்ள ஒளிஞ்சுனுக்குறானுங்க அவனெல்லாம். ஆமாம். சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும், நான் மறந்துட்டேன். ஓகே. சீரகம் வந்து ஒரு ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரை பேனில் நம்ம வந்து இது எல்லாமே வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வறுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய பவுடர் வரும். ஒரே இதில் போடணும்லாம் கிடையாது. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இன்னொன்று என்னென்னா பட்டை கிராம்பு. இது பட்டை கிராம்பு தவிர நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஓகே, இது எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் புதினா வந்து நம்ம அப்படி அப்படியே போட்டோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது கூடவே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கீரிலாம் போடக்கூடாது, இப்படியே முழுசாக. சரியா? முழுசாக போட்டுடணும். கீரி போட்டோன்னா ஆகும். கீரி போட்டால் பாம்பு உள்ளே வந்துடும். பாம்பு வராது, அந்த பச்சை மிளகாயில் இருக்க விதை வெளியே வந்துடும். ஓகே. தக்காளி நான் வந்து ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ. வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம தயிர்லாம் போடுவோம். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1.5 ஸ்பூன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட. மட்டன் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, நல்லா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்திருக்கு. மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிப்பேன். அந்த தண்ணி நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டோ டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு அதெல்லாம் இல்லாமல் உப்பும் காரமும் செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே. உப்பு போட்டுக்கலாம், காரம் ஓகே, ஏன்னா பிரியாணி மசாலா வேறு போடணும் நம்ம இன்னும். அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். கொதி வரட்டும். மட்டன் சுக்கா செய்யலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். நம்ம அரைச்சோம்ல ஆமாம் அந்த பவுடர், நல்ல மனமாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதை தான் வந்து நம்ம வந்து ஃபைனலாக போட போகிறோம். ஓகே. மிளகாத்தூளும் போடுவோம். ஓகே. இருந்தாலுமே இதுதான் வந்து அங்கே வந்து ஸ்பெஷல். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டோம்னா பிரியாணி ரெடி. மட்டன் சுக்கா செய்யலாம். வெங்காயம், கருவேப்பிலை எத்தனை ஈரமாக இருக்குது. கருவேப்பிலை எண்ணெயில் போட்டால் பட 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 பொரிவானுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைமிளகாய் என்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஓகே. தண்ணி கொதிக்குதா பார்க்கலாமா? பார்க்கலாம். வாவ், தண்ணி நல்லா கொதிக்கிறாங்க. தண்ணி கொதிக்கிற சவுண்ட் எப்படி இருக்கும் சொல்லு? கேட்குது. எப்படி? அப்படி இல்லை, அப்படி இல்லை. தலபுல்லா 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 அப்படி கொதிக்கும். அப்படி கொதிக்காது. அப்படிதான் கொதிக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து அரிசி வந்து போட்டுட்டோம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணியில் ட்ரை ஆகணும்னா தட்டு போட்டு மூடிட்டு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓகே. அதுக்கு நம்ம இந்த சைடு வந்து மட்டன் சுக்கா பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இது கூட வந்து நம்ம வந்து காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, மட்டன் ஆட் பண்ண போகிறோம். சூப்பர். வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். இது லிஃப்டாக இது மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறேன். அந்த மட்டன் தண்ணி வந்து சுண்டி வரும்ல, அப்போ அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க. 3 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். தம் 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 நான் வந்து அடியில் வந்து தக்காளி வச்சுக்குவேன் எப்பவுமே. ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அடி பிடிச்சிடுமோ, தீஞ்சிடுமோ, கறிக்கிடுமோ அப்படிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஒரு டேமேஜாக இருந்தாலும் தவாக்கு தான் போகும், அது மீறி குண்டாக போகாது. ஓகே. இப்போ நம்ம வந்து தம் போட்டாச்சு, இருக்கட்டும். இப்போ இந்த சைடு மட்டன் சுக்கா வந்து பாருங்க, தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பவுடர், இந்த பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிளகாய், மல்லி, பெப்பர் எல்லாமே போட்டிருக்கனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுடர் வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து எத்தனை ஸ்பூன் வந்து பார்க்கணுமா, 1 2 3 ஸ்பூன் மேலேயே இருக்குது. இப்போதைக்கு 3 ஸ்பூன் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ட்ரையாக செய்ய போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடுலாம் வெந்திருக்கோம் அப்படின்ட்டு. சீரக சம்பாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி. யாரெல்லாம் மட்டன் பிரியாணினாவே சீரக சம்பாவில் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் பிரியாணி தெரிதா? இந்த சைடு நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போதே நல்லா விசில் விட்டு வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. மசாலா போட்டு பரட்டிட்டோன்னா முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் சுக்கா. ஸோ இவ்வளோதான். எக்லாம் வந்து நாங்கள் செய்யலை, ஏன்னா டெய்லியுமே எக்கு சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கனால நம்ம வந்து இவ்வளோ தான். ஓகே விஷாந்த், எப்படிமா இருக்குது சாப்பாடு பிரியாணி? மட்டன்லாம் வந்துருக்குதா? உப்பு இருக்கா? உப்பு காரம் காரம் எப்படி? ரொம்ப காரமாக இருக்குன்னு அடிக்கடிக்கு எப்படி இருக்கு? அப்பா தான் செஞ்சேன்னு சொல்லலாம். பிரியாணி அப்பா தான் பண்ணேன். அப்பா தான் பிரியாணி பண்ணேன் இன்னைக்கு. நான் தான் பிரியாணி பண்ணேன். எப்படி இருக்கு? செஞ்சுருக்கேன் அப்பா பிரியாணி. நல்லா இதுல அம்மா சொன்னேன், மம்மி பஞ்சி. உங்களுக்கு தெரியாது யார் பண்ணுவான்னு? யார் பண்ணுவா? அப்போ என்ன அப்பா போனேன். ஆமாம் சரிடா சரிப்பாடி நான் நம்பிட்டேன்னா அத்தனையும் பொய்யா? அடாப்பாவி சத்தமாக சொல்லணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஜி வந்து சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றீங்க? மட்டன் சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எப்படி இருக்கு? அல்டிமேட்டாக இருக்குது ரெண்டுமே. இது இந்த ஷேடோவில் பின்னாடி விண்டோலேருந்து அடிக்கிறதுல அந்த வெளிச்சம், அது நீ குனியும் போது முடி அப்படியே ப்ரௌனாக தெரியுது. குனி, எழுந்துக்கோ. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுதானா, இப்போ சொட்டை தான் தெரியுது. சாப்பிடு. சூப்பராக இருக்குது. அரிசி வெந்திருக்குல்ல? அரிசி லைட்டாக வெந்திருக்கணும் மாதிரி இருக்கு. இது வந்து சீரக சம்பால் அப்படி தான் இருக்கும். குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது வந்து அப்படி தான் இருக்கும். ரொம்ப நீ விட்டனா குழஞ்சிடும். இப்படி தான் இருக்கணும் சீரக சம்பால். கைஸ், இவங்க சொன்ன அந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீரக சம்பா மட்டனில் வந்து சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது சுக்கா, மட்டன் சுக்கா உண்மையாகவே சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரெண்டுமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை இல்லை நல்லா வந்துச்சு வரலன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே. மட்டன் சுக்காவில் வந்து அந்த பவுடர் நம்ம அரைச்சோம் பார்த்தியா, ஆமாம், அது வந்து ஃபைனலாக மட்டன்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டால் தான் அந்த ஒரே சின்ன குறையாக இருக்குது. என்ன குறை? எனக்கு முட்டை இல்லை. முட்டை இல்லை கைஸ். பிரியாணிக்கு வந்து முட்டையோடு தான் சாப்பிடுவேன். முட்டை இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். டைம் ஆகுதுல்ல, நம்ம வேறு கிளம்பி தான் உங்களுக்கு தெரியும். முட்டை இல்லைன்னு தான் பெரிய வருத்தமாகுது எனக்கு. நைட் வச்சுப்பேன் முட்டை. பட் இருந்தாலும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். லாஸ்ட் டைம் பிரியாணி இதே மாதிரி தான் செய்யும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்ட்டு முட்டை வந்து லேட்டாக பண்ணிவிட்டு நான் முட்டை சாப்பிட விடாமல் பண்ணுறேன். இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா? டைம் இப்போ 1 தான் ஆகுது. நான் அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுட்டேன் இப்போ ஃபாஸ்ட்டாக. இது உனக்கு டைம் ஆயிடுச்சா? லேட் பண்ணிட்டேனா? ஓகே சாப்பிடுவோம். கொஞ்சம் வெளியே போகணும்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இவங்களோட கைப்பக்குவம், என் ஒய்ஃபோட கைப்பக்குவம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டது இல்லை. அடி அப்போ பாய் வீட்டு கல்யாணத்தில் போனால் அப்படி சாப்பிட்றேன். அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு வருவேன், இந்த மாதிரி பொண்டாட்டி சமைச்ச போட மாட்டா பாய், ஆனால் நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க பாய், அவ பாய் அப்படின்னா, அவ பாய் தேக்கோ பாய். சரி ஓகே, சாப்பிடு. ஓகே பாய் பாய்.